எல்லோரும் எதிர்பார்த்த 2 விஷயம் நடந்திருக்கு. அதை தான் பேச போகிறோம். ஒன்று செந்தில் பாலாஜி திரும்பி மினிஸ்டர் ஆனது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் எல்லாம் எதிர்பார்த்த உதயநிதி ஸ்டாலினோட ப்ரமோஷன். ப்ளஸ் முக்கியமானது ஒரு விஷயம் என்னென்னா உதயநிதி பற்றி நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, படையப்பா வசனம் அவர் மறந்து போயிட்டாருன்னு தோணுது. தலைவர் அவரோட ஒரு விழாவில் பேசினார். சீனியருங்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஜூனியருங்களுக்கு அப்படின்னு மாதிரி பூடகமாக பேசினார். அப்புறம் அவரை பற்றியே துரைமுருகனும் பேசினார். இப்போ சமாதானமாச்சு. பட் அவர் முக்கியமான வசனத்தை சொல்ல மறந்துட்டார். உதயநிதியும் கேட்க மறந்துட்டாருன்னு தோணுது. அதை ஞாபகப்படுத்துறது தான் இந்த பதிவு. உதயநிதி மறந்து போன படையப்பா வசனம். உதயநிதி அவர்கள் இப்போ சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ரொம்ப நாள் எதிர்பார்த்தது தான் இது. எப்போ போகிறான்னு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதில் என்ன ஒரு தமாஷ்னா, எல்லாருமே ஊரே பேச வச்சார் ஸ்டாலின். அதுதான் பெரிய விஷயம். மினிஸ்டருங்களே எல்லா மினிஸ்டருங்க எப்போ போகிறாரு டெப்டி சீஃப் மினிஸ்டரு, அவருக்கு நாங்கள் பணியாற்ற காத்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசி அவரை செம்ம இது பண்ணிட்டாங்க. ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிட்டாங்க. பட் அவங்க டிஎம்கே தரப்பு பார்த்திங்கன்னா எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ராஜா பாட்டியை தான் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கவனித்து பார்த்தீங்க, ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போனோம். அவருமே பார்த்தோம்னா அவரே ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா கனிமொழிக்கு எதிராக அவரே இளைய மகளிர் அணின்னு ஒரு ஆரம்பித்து ஸோ கட்சியை யாருமே எதிர்ப்பே இருக்கக்கூடாத அளவுக்கு அவர் உதயநிதி பண்ணுறாரு. பட் அதனால் ஒரு கஷ்டமே இல்லாமல் அப்படியே கிடைக்க போகிற பதவி ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே பண்ணல. அதை பார்த்திங்கன்னா சப்பாக்கத்தில் நின்னார். குஷ்பு நிற்கிறதா இருந்தது. எப்படியோ ஏடிஎம்கேல காயை நகர்த்தி குஷ்பு தூக்கி இங்கே மாற்றிட்டாங்க. 1000 லைட்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. அங்கே தோற்று போயிட்டாங்க குஷ்பு. சப்பாக்கா குட்டி தொகுதி. அங்கே உதயநிதி டஃப் கொடுத்து நிற்க வச்சுருக்கலாம் குஷ்புவை. அதை விட்டாங்க பிஜேபி. ப்ளஸ் ஏடிஎம்கேவோட உள்குத்தும் இருக்குது. அது மாதிரி ஸோ எம்எல்ஏ ஆக்கிறதே ஒரு மாதிரி ஸ்மூத் சேலிங்னு சொல்லலாம். எதிர்ப்பே இல்லாமல் அப்படியே வந்துட்டார். அப்புறமா திடீர்னு மினிஸ்டராகவும் ஆகிட்டார். நல்ல முகூர்த்த நாள்லாம் பார்த்துட்டு யாருமே ஒரு மினிஸ்டர் ஆகிட்டார். அப்போ விளையாட்டுத்துறைன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி ஒரு கார் ரேசிங்லாம் பண்ணி மக்களோட எதிர்ப்பு சம்பாதிச்ச வழியாக வேறு ஒன்றும் அவர் உருப்படியாக பண்ண மாதிரி தெரில. அவருக்கு கட்சிக்கு யாருமே எதிரியில்லாத அளவுக்கு அவருக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற போது அவர் நமக்கு படையப்பா வசனம் தான் ஞாபகம் வருது. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடச்சது நிற்காது அப்படிம்பார். அதுதான் உதயநிதிக்கு நம்ம ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இப்போ எதிர்ப்பே இல்லாமல் பதவி வந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர். பட் இந்த மாதிரி இருக்கிற நாள் நீடிக்காது தான் நமக்கு தோணுது. ஏன்னா திடீர்னு எதிர்ப்பு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. சரி, இப்போ எதிர்ப்பே சம்பாதிச்சுட்டு வரும்போது டெஃபினட்டாக பதவி முழுக்கிடம் தான் பதவி. ஸோ நிறையா கஷ்டங்கள்லாம் வரும். இப்போது அவ்வளோதான், அப்படியே போய்டும். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, அப்படியே போய்டும். அவங்களோட பதவி அப்படியே விட்டு போய்டும். ஸோ அதை மறந்து போயிட்டாங்க உதயநிதி தோணுது. எதிர்ப்போடு வந்தால் தான் அவருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லாட்டி அவரை என்ன பண்ண போகிறாருன்னு தான் நமக்கு டவுட்டு தான். ஸோ அதனால் எதிர்ப்பே இல்லாமல் வந்துடணும்னு தலைமை குடும்பமும் உழைச்சிருக்காங்க. பட் அது நம்மளை பொறுத்தவரை இது அவரோட டெப்டி சீஃப் மினிஸ்டராக ரொம்ப நாள் நீடிக்க மாட்டேறதான் நமக்கு தோணுது. என்னதான் யோகம் இருந்தால் கூட அவரோட ஆட்சி தேராதுன்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஜெயஹிந்த். அடுத்து செந்தில் பாலாஜி பற்றி. செந்தில் பாலாஜி தியாகத்தை மறந்து போன மாரிதாஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, பாலாஜி வெளில வந்தோடனே நீங்கள் செய்த தியாகத்தை நாங்கள் மறக்க முடியாது, நிஜமாக டெஃபினட்டாக பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ மாரிதாஸும் கேள்வி கேட்டிருந்தா தியாகம் பண்ணிட்டார் இவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்காரு. குற்றம் டெஃபினட்டாக இந்த அஃபென்ஸ் இடிக்கான லட்டு மாதிரி அஃபென்ஸ். ஏன்னா பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டேன்ருக்காரு. அதுவே எல்லாம் பிஎம்எல்ஏலே மாட்டியாச்சு. அப்படி இருக்கிற ஜாமீனில் தான் வந்திருக்காரு. கண்டிஷனல் பெயில் தான், அதுக்கு உள்ளே இருந்திருக்கலாம். பட் ஏன் இதை போய் தியாகம் அப்படிங்கிறாரு. பட் நம்மளுக்கு யோசித்து பார்த்தோம், ஏன் ஸ்டாலின் தியாகம்னு சொல்கிறாரு அப்படின்னு. நம்மளோட அறிவு கேட்டு என்ன வரைக்கும் பார்த்தோம்னா ஒன்று நமக்கு என்ன அவரை ஸ்டாலினோட என்ன கருத்து சொல்லியிருப்பார் அப்படின்னா உள்ளே இருந்தார் செந்தில் பாலாஜி. ஆனால் வாயே திறக்கலை அவர். எந்த விஷயத்துக்குமே வாயை திறக்கலை. மெயினாக திமுகவோட பாலிசி என்னென்னா மெயினாக ஒரு அமௌண்ட்டை டாப் லீடர்ஷிப் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஓயில் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்களோட டிஎம்கேவோட பாலிசி. அதுதான் அவங்க சாமர்த்தியம். நீ டாப் லீடர்ஷிப் பணத்தை கொடுத்துட்டு
ஊழல் பண்ணிக்கிறது உன் சாமர்த்தியம் அப்படின்னா ஆதி காலத்தில் திமுகவோட கொள்கை அப்படி தான் போயின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றும் வாயை திறக்கவே இல்லை. செந்தில் பாலாஜி நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து அவர் இது பண்ணணுன்னே அரெஸ்ட் பண்ண போகிறான்னே உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோடனே ஸ்டாலினை போய் நேரில் போய் பார்த்தார். அவர் போய் பார்த்துட்டு தான் வந்து அவரை பார்த்தாரு, அவர் மாப்பிள்ளையை போய் பார்த்தாரு, உதயநிதியை போய் பார்த்தாரு அவரை. ஸோ அவ்வளோ விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் தம்பி இன்னும் வெளில தான் இருக்கார் அவர். ஸோ உறவுகள்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் வந்து அவர் உள்ளே இருந்திருக்கார் ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிறது ஸ்டாலின் வந்து ஒரு புடகமாக சொல்லியிருக்காரு. பட் அது மாத்திரம் இல்லை நம்மளை பொறுத்தவரை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா திமுகவோட இதை பார்த்தீங்கன்னாலே வந்து அவங்க இதுக்கு முந்தி கனிமொழி வந்து இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 190 days திஹார் ஜெயிலில் இருந்திருக்காங்க 2011 அந்த டைமில் 2G ஊழல் வழக்கில் பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட அவங்க வந்து திஹாரில் வந்து 6 மாதத்துக்கு மேலே வந்து இதில் ஊழலில் 2G வழக்கில் இருந்து அப்புறம் ஜாமீனில் வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிமுத்தி ராஜா அவரும் நம்ம பார்த்தோம் எவ்வளோன்னு கிட்டத்தட்ட அவருமே செந்தில் பாலாஜி ரேஞ்சுக்கு அவர் வந்து இருந்திருக்கார் அவர் ஜெயிலில் வித்தவுட் பெயில். அவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 464 days நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். 464 days நானும் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன் அவரோட எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்ட்டுன்னு. ராசா வந்து நம்ம பார்த்தோம் Feb 2, 2011 May 12, 2012 வரைக்கும் இருந்திருக்காரு இதில் திஹாரில் வித்தவுட் பெயில். ஸோ நம்ம நாளை கவுண்ட் பண்ண கிட்டத்தட்ட 464 நாள் கிட்ட வருது. ராசா வந்து ஜெயிலில் இருந்தது திஹார் ஜெயிலில் வித்தவுட் பெயில். இப்போ நம்ம இவர் வந்து நம்ம இவர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 471 days. ஸோ இப்போ இவர் தான் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் டேஸ் இன் ப்ரிசன் வித்தவுட் பெயில் செந்தில் பாலாஜி தான். ஸோ டெஃபினட்டாக கட்சிக்காக அவர் இந்த பெரிய தியாகம் தான். அவர் என்ன கேட்டால் கனிமொழி 191 days, ராசா வந்து 464, இவர் தான் வந்து 471 days. ஸோ டெஃபினட்டாக மேக்ஸிமம் காலம் வந்து ஜெயிலில் இருந்தது வித்தவுட் பெயில் இவர் தான். ஸோ டெஃபினட்டாக அதனால வந்து தான் அவருக்கு தியாகம் சொல்லியிருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதான் வந்து நம்ம மாரியாசனம் மறந்து போயிட்டாருன்னு தோணுது. அவர் இந்த கிட்டத்தட்ட 471 days இருந்திருக்காரு கட்சிக்காக தியாகம் பண்ணிட்டு. ஸோ அந்த தியாகத்தை அப்ரிஷியேட் பண்ணி தான் வந்து ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். மாதிரி தியாகி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுதான் மெயினாக அவர் பண்ண தியாகம் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி. ப்ளஸ் நிறையா அந்த மினிஸ்டர் பதவியும் தியாகம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் வருமானம் செல்வாக்கு எல்லாம் வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மெயினாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து அந்த பணம் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு, திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டார். இப்போ திருப்பி கொடுத்ததுமே ஒரு தியாகம் தானே, ரைட்? அதுவும் இருக்குது. ஸோ அந்த நிறைய தியாகங்கள்லாம் பண்ணுறதுனால தான் அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு தியாகி பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க தோணுது. அதுதான் நம்ம நம்புகிறோம். ஜெய்ஹிந்த்.